கேப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள். அக்ஷய திருதியை திருநாள். அக்ஷய திருதியை திருநாள் இந்த வருடம் 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற திருதியை திருநாளில் வரக்கூடியதுதான் இந்த அக்ஷய திருதியை திருநாள். அக்ஷயம் அப்படின்னாவே வளருதல், பெருகுதல் அப்படிங்கிறது பொருள். சரிங்க சார், இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன மாதிரியான விரதங்கள் இல்லை என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் ஆதிசங்கராச்சாரியார் ஒரு ஏழை பெண்மணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் மூலம் தங்க நெல்லிக்காய் மழையாக பெய்கிற திருநாள் தான் இந்த அக்ஷய திருதியை திருநாள். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கவனித்து வச்சுக்கோங்க, அந்த அம்மா ஒரு நெல்லிக்காயை அவருக்கு தானமாக வழங்கிய திருநாள். அதனால் அவங்களுக்கு தங்க நெல்லிக்காய் மழையாக பெய்த திருநாள். இன்னைக்கு ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா, சிவபெருமான், அவர் பிச்சாடனராக இருந்த பொழுது அன்னபூர்ணியாக அம்பாள் அன்னம்பாளித்த திருநாளும் இந்த திருநாள். அதே போல பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த திருநாளாகவும் இந்த அக்ஷய திருதியை திருநாளாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த அக்ஷய திருதியை அன்று மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த அக்ஷய திருதியை. சரி, இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தான தர்மங்கள் செய்யக்கூடியது மிகவும் இந்த நாளில் முக்கியம். தான தர்மங்கள் செய்யக்கூடியதற்காகவே தோன்றிய நாள் அக்ஷய திருதியை திருநாள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அக்ஷயம்னா முதல்ல நான் வளருதல் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே மிக மிக மிகமாக நன்றாக வளரக்கூடிய நாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள். இந்த திருநாளில் முக்கியமாக நம்ம வாங்குற பொருட்கள் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். உப்புனாவே மகாலட்சுமிக்கு உகந்தது. இந்த அக்ஷய திருதினை மகாலட்சுமிக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த திருநாள். இந்த திருநாளில் போய் முதலாக நம்ம உப்பை வீட்டிற்கு வாங்கி கொண்டு வருவதும் மங்களகரமான மஞ்சளை வாங்கி கொண்டு வருவதும் இந்த திருநாளில் நம்மளுக்கு மிகவும் முக்கியம். இந்த திருநாளில் கொண்டு நம்ம பூஜை அறையில் அதை வைத்திடலாம். அதே போல் இன்னைக்கு நாம் தானங்கள் கொடுக்கக்கூடியது அரிசி தானம். அதாவது அன்னதானத்திலேயே அரிசி தானம் இன்னைக்கு மிகவும் உத்தமமான நாள். இந்த அரிசி தானம் செய்யக்கூடியது இன்றைக்கு 1 கிலோ அரிசி, அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் அரிசி தானம் கொடுக்கலாம். இது சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வர்றதுனால இன்னைக்கு நீங்கள் நீர்தானம் பண்ணுறது மிகவும் அவசியம். நீர்தானம் அப்படின்னு சொல்கிறது பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம். அதே போல் பசுமாடு வருது இல்லைங்களா, இந்த பசுமாட்டுக்கு தண்ணீர் வைக்கலாம். அந்த பசுமாட்டுக்கு இன்னைக்கு அன்னதானம் வழங்குறது வாழைப்பழமோ உங்களால் என்ன முடியுதோ அது பசுமாட்டுக்கு இன்னைக்கு வழங்குங்க. அதே மாதிரி தானியங்கள், இப்போ நம்ம மனிதர்களுக்கு செய்வது மட்டும்தான் அன்னதானம் என்பது கிடையாது. ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு செய்வதும் அன்னதானத்துக்கு சமமானது தான். அதனால இன்னைக்கு நீங்கள் காகத்திற்கோ அல்லது எல்லா விதமான பறவைகளுக்கும் நீங்கள் நவதானியங்கள் வைப்பதும் மிகவும் முக்கியம். தானியங்கள் அப்போ தானியங்கள் தானம் செஞ்ச மாதிரி ஆயிடுது இல்லைங்களா. தானியம் செய்வதும் பறவைகளுக்கு நீர் வைப்பதும் அதே மாதிரி மீன்களுக்கு உணவிடுவதும் எல்லா சாபங்களையும் போக்கக்கூடியது. இன்று நீங்கள் மீன்களுக்கு உணவிடுவது. இப்போ நம்ம தானங்கள் செய்வது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கல்வி தானம். கல்விக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு 5000மோ இல்லை ஒரு 10,000மோ இல்லாதவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்து ஆனால் அவங்களுக்கு வசதி இல்லைங்கும் பொழுது நீங்கள் அந்த காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ கட்டுறது இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடியது பல மடங்காக பெருகக்கூடியது. இப்போ நம்ம கல்வி தான், இது படிப்புக்கு தான் உதவி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு படிப்பு சார்ந்ததே வருமா அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே பல மடங்காக திரும்பி வரும் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய தானத்தினால். அதனால இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கோ ஏதாவதுன்னா அந்த மாதிரி ஹெல்ப் மிகவும் முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் முக்கியம். அங்கே போய் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். இல்லை வேற எங்கே உங்களால் முடியுதோ ஒருவருக்காவது இன்னைக்கு உணவு அளியுங்கள். அது பல மடங்காக பெருகக்கூடிய திருநாள் தான் இந்த அக்ஷய திருதியை திருநாள். இன்னைக்கு மெயினாக சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு
பித்ருக்கள் வழிபாடு மிகவும் முக்கியம். அதுவும் நான் வந்து சித்தர்கள் வழிபாடு சொன்னேன் இல்லையா, சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவதும், அங்கே அன்னதானம் கொடுப்பதும், அதே போல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களின் காலில் விழுந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குவது பல மடங்காக உங்களது கீர்த்திகள் பெருக்கக்கூடிய திருநாள். இந்த சொன்னோம் இல்லையா, பல மடங்காக வளரும். அதனால உங்க கீர்த்தி, புகழ், பெருமை எல்லாமே உங்க குருவின் மூலமாக பல மடங்காக வளரக்கூடிய திருநாள் தான் இந்த அக்ஷய திருதியை திருநாள். சார், இந்த நாளில் நம்ம போய் தங்கம் வாங்கணுமா இல்லை வெள்ளி வாங்கணுமா, இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க. அப்படி முடியலன்னா நான் தான் சொல்லணும் இல்லையா, உப்பு வாங்குங்க. அதே மாதிரி உங்களால் என்ன மஞ்சள் வாங்குங்க. அதே மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அது வந்து இன்னைக்கு வந்து வாங்கலாம். ஆனால் வாங்கி தான் ஆகணுமான்னா அவர் கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி ஒரே விஷயம், இப்போ தங்க விலை எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் 1 கிராம் தங்கம் வாங்கி அதை தானமாக, அதாவது இப்போ தாலிக்கே நம்மளுக்கு அங்கே தங்கத்துக்கு வழி இல்லாமல் இந்த பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக பல வளங்களையும் நல்லதையும் கொடுக்கக்கூடிய திருநாளாக அமையும். அதனால் இந்த அக்ஷய திருதியை திருநாள் அன்று நீங்கள் தான தர்மங்கள் செய்து உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன். நன்றி, வணக்கம்.